அன்பான உறவுகளே, சுசின் தமிழ் விலாஸுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு அழகாக நல்ல உதிரி உதிரியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சிக்கன் வாங்கிட்டு அது நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் சும்மா அரை கிலோ சிக்கன் தான், அதனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது கூட தக்காளி போட்டு புதினா இலை மல்லி இலை அதுவும் போட்டு அரை ஸ்பூன் உப்பு, தக்காளி நல்லா வதங்குறதுக்கு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நான் பச்சை கலரில் இப்போ போட்டுக்கலாம். அது என்னென்னா புதினா மல்லி இலை பச்சை மிளகா 2 அதை மிக்சியில் அரைச்சி போட்டுக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி. அது கூட ஒரு பிரியாணி மசாலா, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன். போட்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்கி அது கூட தயிர் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா சிக்கனை வேக வச்சுட்டு தான் தண்ணி ஊற்றணும். நல்லா சிக்கன் வெந்த உடனே அது கூட நம்ம ஒரு கிளாஸு அரிசிக்கு 2 கிளாஸு தண்ணி அந்த கணக்குக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அரிசி நல்லா தண்ணி கொதிச்சோடனே அரிசியை போடுங்க. அரிசியை போட்டு நல்லா அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி வற்றி வரணும். கொஞ்சமாக தண்ணி வற்றின உடனே என்ன செய்யணும், நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு அது கூட வாழை இலை இருந்தால் வாழை இலை போடுங்க. இல்லைன்னா பிளேட்டில் மேலே தட்டு வச்சா போதும். வச்சுட்டு கீழே அப்படியே சிம்மில் வைக்கக்கூடாது. கீழே தோசைக்கல்லை வச்சு அது மேலே எடுத்து பாத்திரத்தை வைக்கணும். தம்மு வைக்கும்போது அது போல் தட்டு மேலே போட்டு வெயிட்டு போட்டுருங்க. போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி, நல்ல டேஸ்டான சிக்கன் பிரியாணி நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா பிரியாணி. இந்த வாழை இலை அப்படியே சுருங்கிருச்சு. அந்த வாழை இலையெல்லாம் பிள்ளைக்கு போனால் நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உதிரியாக நல்லா டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மக்களே. பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வீடியோ போடுறேன் பாருங்கள். ஓகே மக்களே, டாட்டா.